ட்ரம்பட்டில் லோ நோட்ஸ்லேருந்து ஹை நோட்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். எல்லா கீயும் ஒரு கீ விடாமல் வாசிக்க போகிறோம். ட்ரம்பட் வந்து ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது. இது ரொம்ப கஷ்டம். 1 மாதம் 7 நாள் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிலாம் வீடியோவை பார்த்து நீங்கள் ஏமாந்துட வேணாம். நான் சொல்கிறது உண்மை. இது ரொம்ப ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது. கஷ்டமாக தான் இருக்கும். எல்லோரும் பாட்டு வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு நம்மளுக்கு தான் ட்ரம்பட்டு வரல போடுறதுன்னு நீங்களே ஒரு தாழ்வான பண்ண நினச்சிக்கிட்டு வாசிக்காமல் விட்டுறாதீங்க. ரொம்ப கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. வாங்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் மூலமாக தான் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நம்மளால் வாசித்து கற்றுக்க முடியும். அதுவும் இதுக்குள்ளேன்னு சொல்லி யாரையும் நம்ம ஒரு கைட் பண்ணி ஒரு வரையறைக்குள்ளே நம்ம ஒரு பாக்ஸ்க்குள்ளே அடக்க முடியாது. இதான் டைம் கொடுத்து அடக்க முடியாது. அவங்க ப்ராக்டிக்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா? இது குரோமேட்டிக் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. எப்படி ஹை பிச் வாசிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஹை பிச் வாசிக்கிறது எப்படி கஷ்டமோ அதே போலவே லோ எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, வாசிக்கலாம். எஃப் ஷார்ப் லோ, F sharp G, G sharp A, A sharp B, C, C வந்து சென்டர் C வந்துட்டோம். சிக்கு அப்புறம் சி ஷார்ப். எஃப் ஷார்ப்பும் சேம் பொசிஷன் தான். இப்போ சி ஷார்ப்பும் சேம் பொசிஷன் தான். சி ஷார்ப். இது டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், G, G sharp, A, A sharp, B, C, again open C. இப்போ மிடில் ஆக்டேவ் முடிச்சிட்டோம். நடு அதாவது மத்திய ஸ்தாய் அதை கடந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் ஹை பிச். சிலேருந்து சி ஷார்ப் மறுபடியும் மேலே. அடுத்து டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், G, G sharp, G to G sharp. G sharp வந்து A. ஏலேருந்து A sharp. A sharp வந்து B ட்ரை பண்ணுறேன். B to C அப்படி ஓப்பன் தான். இதே கண்டினியூவாக வாசிக்க சொன்னால் நான் ஹை எஃப்க்கு மேலே வாசிக்க மாட்டேன். கண்டினியூவாக இப்போ நான் ஸ்பேஸ் விட்டு வாசிக்கிறதுனால என்னால் கடைசி சி வரைக்கும் வாசிக்க முடியும். லோவில் இருந்து கண்டினியூவாக வாசித்து பார்ப்போம். ஹை பிச். அவ்வளோதான். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் குரோமேட்டிக் ஸ்கேல். ஓகே, ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கீயும் அழுத்தி பிடிச்சி வாசிங்க. பெரிய லிப்பாக இருந்தால் உங்களுக்கு லோ பிச் வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்கள் லிப் மெலிசாக இருந்ததுன்னா ஹை பிச் வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். மீடியமாக இருந்ததுனாக்க ரெண்டுமே வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
ஓகே, எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வாசிக்க முடியும். தயவுசெய்து எத்தனை நாளில் ட்ரம்பட் நம்ம வாசிக்கலாம், எத்தனை நாளில் நம்ம கற்றுக்கலாம், 1 மாதத்தில் கற்றுக்கலாமா, 6 மாதத்தில் கற்றுக்கலாமா, அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு விடுங்க. இது வந்து ஒரு பயணம் தான், ஜேர்னி தான். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அதுக்கு எண்டே கிடையாது. ஸோ எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. டெய்லி வாசிச்சிங்கன்னா ஒரு ஆறுதலுக்கு சொல்கிறேன், டெய்லி வாசிச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் ஒரு 10 பாட்டு நோட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் வாசிக்க கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.